சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்ன வணக்கங்கள். ஓம் திருமூல சித்தரையை போற்றி, ஓம் திருமூல சித்தரைய சரணம். ஓகேங்களா. முதல்ல வந்து சிவபெருமானையும் திருமூல சித்தரையும் வணங்கிக்கிட்டு இந்த திருமந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 8வது பாடலை வந்து சொல்ல தயாராகிறேன். சிவபெருமானும் திருமூலரும் அருளால். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பாயிரம் வந்து 1, பாடல் வந்து 8, கடவுள் வாழ்த்து. இறைவனை வந்து புகழ்ந்து பாடுறது அந்த பாடல். ஓகேங்களா. 8வது பாடல் வந்து பாடுறேங்க. தீயினும் வெய்யேன் புனலும் தனியேன், ஆயினும் ஈசன் அருளறி வல்லார் இல்லை, சேயினும் நல்லேன் அணியன் நல்லா அன்பர், தாயினும் நல்லேன் தாழ் சொடை ஏன். ஓகேங்க. இது நல்லா இருக்கு பாடலு. இந்த பாடல் வந்து உயிர்கள் வந்து இறைவனை அடைவதற்காக அவர்கள் கர்மக்களை அழிக்கும் போது இறைவன் தீயவடையாகவும் அதிக வெப்பனமாகவும் தெரிகிறான். அதாவது ஒரு மனிதனோட வந்து கெட்ட விஷயங்களை வந்து அழிக்கிறதுக்கோசம் அப்ப அந்த டைம்ல வந்து சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமாகவும் தீயமானவும் கடுமையானவனாகவும் தெரிகிறான். ஒரு தீ மாரி வந்து நெருப்பு மாதிரி தெரிகிறாரு. அந்த மாதிரி வந்து கெட்ட கர்மாக்களை அழிக்கும் மோசல. ஏன்னா அக்னி வந்து கெட்ட கர்மாக்களை அழிக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தா சிவபெருமான் வந்து நம்மளுடைய கெட்ட கர்மாக்களை அழிக்கும் மோசல தீ மாதிரி தெரிகிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது விஷயம் என்னன்னா, உயிர்கள் இறைவனை நாடும் போது தண்ணீரை விடவும் குளிர்ந்தவனாக இருக்கிறான். அதாவது இறைவன் வந்து அவன் ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டும் மோசல தண்ணீரோட குளிர்ச்சியா குளுமையானவனாகவும் இருக்கிறான். ஓகேங்களா. விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் இல்லாத குழந்தையை விட இறைவன் நல்லவன். அதாவது குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பெருசா வெறுப்பு இருக்காது, அது மாதிரி அந்த விஷயத்த விளையாடிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற குழந்தை மாதிரி வந்து சிவபெருமான் வந்து அவங்க குழந்தைய விட நல்லவனா இருக்கிறான் இறைவன் அப்படிங்கிறதை சொல்றாரு. காதுகளில் வந்து குண்டலங்களை வந்து அணிந்திருக்காரு. அப்புறம் காதுல வந்து கம்பல் போட்டிருக்காரு. அணிந்து கொண்டு நீண்ட சடைய முடியும் நீண்ட முடியையும் வந்து கொண்டவனமாகவும் இறைவன் தன்னை நாடும் அன்பர்களுக்கு பெற்ற தாயை விடவும் அன்பு செலுத்துவனாகவும் திகழ்கின்றான். இருந்தும் அவனுடைய திருவருகளை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. திருவருளை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அப்பனா சிவபெருமான் வந்து இந்த மாதிரி அம்மாவை விடையும் நல்ல முடிய வச்சு நீட்டிக்கிட்டு முடிய நீட்டி இருக்கிறவன் அம்மாவிடையும் நல்லவனாகவும் இருக்கிறான். அவனோட திருவருளை வந்து அவரோட மொத்த அருளையும் வந்து வாங்கினவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அருள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர் வந்து அளவிட முடியாதவர் அப்படிங்கறத வந்து இந்த பாடல்ல வந்து சொல்றாங்க. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, உயிர்கள்லாம் வந்து கர்ம வினையை வந்து தீய கர்ம வினைகளை வந்து அழிக்கிறதுக்கு வந்து தீ மாதிரி நெருப்பா இருந்து அழிச்சு விடாது. அதுக்கு நான் அவர் பார்த்தா அவர் கெட்டவர் கிடையாது. தன்னை நாடுகின்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான நீரை போல வந்து ரொம்ப குளுமையான நீரை போல அருள் பாலிப்பவன் வந்து இறைவனே. குழந்தை வந்து எப்படி வந்து குழந்தை விருப்பு வெறுப்பு இல்லாத வந்து குழந்தை வந்து எப்படி நல்ல அதை விட குழந்தைய விட நல்லவன் இறைவனே, அவன் தான் ஈசனே அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீண்ட ஜடாமுடியை விட்டுக்கிட்டு நீட்டிட்டு இருக்கிற சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா தாயை விட வந்து பாத்தீங்கன்னா அன்பு செலுத்துவனுடையும் இருக்கிறாரு. இவரோட திருவருளை வந்து முழுமையாக கண்டவர் வந்து யாரும் இல்லை. அப்படின்னா இவர் வந்து அளவுக்கு அளவிட முடியாத திருவருள் கொண்டவர் அப்படின்னு வந்து சிவபெருமான் வந்து சொல்றாரு. இந்த பாடலை கேட்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட வந்து தரிசனமும் கிடைக்குது, புண்ணியமும் கிடைக்குது, பாக்கியமும் கிடைக்குது, ஞானமும் கிடைக்குது. சிவபெருமானோட ஞானமும் கிடைக்குது. அந்த பாடல் வந்து அந்த அளவுக்கு வந்து சிவபெருமானும் திருமூலரும் நம்மளுக்கு கொடுக்குறாரு என்பதை சொல்லிக்கொண்டு, சிவபெருமான் அருளாலும் திருமூலர் அருளாலும் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நல்ல புண்ணியத்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும், பாக்கியத்தை கிடைக்கும், ஒரு ஒரு ஞானத்தை கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்துட்டு போறவங்க வந்து நம்ம வந்து ஒரு தமிழ் தொண்டு மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.